உவமை கவிஞர் சுரதா அவர்களின் வினாவிடை பார்க்கலாம். முதல் கேள்வி, உவமை கவிஞர் சுரதா அவர்களின் இயற்பெயர் என்ன? விடை, ராஜகோபாலன். சுரதா டேஷ் என்னும் ஊரில் பிறந்தார். விடை, பழையனூர். சுரதா டேஷ் அன்று பிறந்தார். விடை, 23/11/1921 ஆண்டு. சுரதா அவர்களின் பெற்றோர் யார்? விடை, திருவேங்கடர் செண்பகம். யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக் கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா. விடை, பாவேந்தர் பாரதிதாசன். டேஷ் ஆண்டில் கலைமாமணி விருது பெற்றார். விடை, 1972 ஆண்டு கலைமாமணி விருது பெற்றார். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? விடை, சுரதா. சுரதாவின் முதல் நூல் எது? விடை, சாவின் முத்தம். தமிழக அரசின் டேஷ் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்றவர் சுரதா. விடை, முதல் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்றவர் சுரதா. உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? விடை, தேன்மழை. சுரதா எழுதிய நூல்களுள் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்ற நூல் எது? விடை, தேன்மழை. ஆண்டு 1969. நூலாசிரியர் பொறுத்துக பார்க்கலாம். விடை, மருமக்கள் வழிமான்மியம். கவிமணி. தமிழ்ச்சோலை. திருவிக்கா. இரட்சண்யக் குரல். எச்.ஏ. கிருஷ்ணனார். தேன்மழை. சுரதா. அகைன் இன்னொரு பொறுத்துக பார்க்கலாம். விடை, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும். திருவிக்கா. தேன்மழை. சுரதா. குழந்தை செல்வம். கவிமணி தேசிக விநாயகனார். இசை ஆயிரம். ஜெயங்கொண்டார். இயற்பெயர் கண்டறிக. விடை, பாரதியார் சுப்பிரமணியம். பாரதிதாசன் சுப்புரத்தினம். சுரதா ராஜகோபாலன். வாணிதாசன் அரங்கசாமி. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் யார்? விடை, சுரதா. பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணாக்கராக போற்றப்பட்டவர் யார்? விடை, சுரதா. உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார்? விடை, கவிஞர் சுரதா. கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க. உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். இவர் பழையனூரில் பிறந்தார். துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்களை இயற்றியுள்ளார். தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது. சோ இதுல ஆன்சர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். விடை, அனைத்து கூற்றுகளும் சரியானது. கல்விக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பரணர் போலும் என்று பாடியவர் யார்? விடை, சுரதா. பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு கற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் யார்? விடை, சுரதா.
ஒரு பொறுத்துக பார்க்கலாம். விடை பூங்கொடி, முடியரசன், கொடிமுல்லை, வாணிதாசன், ஆட்டனத்தி ஆதிமந்தி, கண்ணதாசன், பட்டத்தரிசி, சுரதா. பொறுத்துக. விடை சிக்கனம், சுரதா. காலக்கிளி, ஆலந்தூர் கோ. மோகனரங்கம், கொடிமுல்லை, வாணிதாசன், வேலைகளல்ல வேள்விகளே, கவிஞர் தாராபாரதி. பொறுத்துக. புத்தகசாலை, பாரதிதாசன், தீக்குச்சிகள், அப்துல் ரஹ்மான், இன்ப இலக்கியம், வாணிதாசன், காடு, சுரதா. பொறுத்துக. நூலாசிரியர் பார்க்கலாம். விடை மருமக்கள் வழிமான்மியம், கவிமணி, தமிழ்ச்சோலை, திருவிக, தச்சன்ய குரல், H.A. கிருஷ்ணனார், தேன்மலை, சுரதா. நூலாசிரியர் பார்க்கலாம். விடை தமிழ்நாடும் நம் ஆழ்வாரும், திருவிக, தேன்மலை, சுரதா. குழந்தை செல்வம், கவிமணி தேசிக விநாயகனார், இசையாயிரம், ஜெயங்கொண்டார். கண் வேறு, கல்விக்கண் வேறு, கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு என்று கவிதை எழுதியவர் யார்? சுரதா. ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோர் என்றும் சொல்கின்றோம் என்று கவிதை எழுதியவர் யார்? விடை சுரதா. தேமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்று கவிதை எழுதியவர் யார்? விடை சுரதா. எருவினிலே பயிர் விளையும், சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும் என்று கவிதை எழுதியவர் யார்? விடை சுரதா. துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? விடை சுரதா. ஓமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? விடை சுரதா. எந்த ஆண்டில் கேரளாவில் மகாகவி குமரன் ஆசான் விருது சுரதாவுக்கு கிடைத்தது? விடை 1990. சுரதாவின் டேஷ் நூலுக்கு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் ரூபாய் 1,00,000 ராஜராஜன் விருது வழங்கப்பட்டுள்ளது. விடை தேன்மழை. இவரது தேன்மலை கவிதை நூலுக்கு தமிழக அரசு டேஷ் ஆண்டில் விருது வழங்கியது? 1969. இதே மாதிரி வேற டாபிக்ஸ் ரிவிஷன் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அந்த டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.